ஹலோ ஆல். நேத்தி சிறுவாபுரி கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் காய்கறிகள், கீரைலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்பயுமே வந்து அங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். அதே டயத்தில் ரேட்டுமே ரீசனபிளாக இருக்கும். பட் இப்போலாம் அங்கே டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஆள் நிறையா வராங்கன்றதுனாலையோ என்னமோ தெரியல. நம்ம நார்மலாக வீட்டு பக்கத்தில் காய்கறி ஷாப்பில் என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோமோ அதே ரேட்டுக்கு தான் வந்து விற்கிறாங்க. இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்றதுனால நான் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கீரை, வாழைப்பூலாம் வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்ய முடியாது. ஸோ அடுத்த நாளே செஞ்சிடலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரையை வந்து கடைஞ்சிட்டு வாழைப்பூ பொரியல் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தேங்காய் பூலாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைக்குமே வந்து இதை தான் லஞ்சாக பேக் பண்ண போகிறேன். ஸோ எப்போயுமே குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பேக் பண்ணிடாமல் நம்ம என்ன கொடுக்குறோம், அது சாப்பிட்டா என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணும்போது கண்டிப்பாக அதை வந்து அவங்க ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. நான் ரீசெண்டாக வந்து இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். செலக்டிவாலாம் கொடுக்கறதில்ல. நான் டே டு டே என்ன செய்கிறேனோ அதை தான் வந்து லஞ்சாக பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குழந்தைக்கு அழகாக லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. பாய்.